மக்களே வணக்கம். கேரளா சினிமாவில் பெரும் புயலை கிளப்பி கொண்டிருக்கின்ற ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டால் இன்றைக்கி கேரளா சினிமா துறையை அல்லோகல் பட்டுருக்கு. இதில் பல்வேறு தகவல் பரவுறது. அதில் மிக முக்கியமான விஷயம் அரசியல் சார்ந்த விஷயங்களும் இருக்குது. நமக்கு இந்த அரசியல் தேவையில்லை. நமக்கு இந்த பதிவின் நோக்கம் நடிகைகள் என்பவர்கள் யார், எப்போது சினிமாவில் அவர்களோட ரோல் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி தெரிவிப்பதற்காக மட்டுமே. அதாவது சினிமா ஆரம்பத்திற்கு முன்பு நாடகத்தில் பெண் வேடமிட்டு நடிக்கிறதுக்கு ஆளே இல்லை. அப்போ ஆண் தான் பெண் வேஷம் போட்டுக்கிட்டு நடிக்கக்கூடிய காலம் இருந்தது. அதன் பிறகு பெண்கள் நாடகத்தில் வந்தார்கள். அதன் பிறகு சினிமா வந்தது. சினிமாவிலே பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தார்கள், ஆளுமையும் செய்தார்கள். ஆனால் அந்த சினிமா ஆண்களுக்கான சினிமாவாக இருந்தது. அதில் பெண்கள் அதிசயமாக பார்க்கப்பட்டார்கள். பெண்களுக்கு உரிமை இல்லாத காலத்தில், பெண்கள் வெளியே வர முடியாத இருந்த காலத்தில், போராட்டங்களிலே அந்த சுதந்திரத்திலே ஈடுபட்ட குறைந்த அளவு பெண்களை தவிர வெளியே பெண்கள் நடமாடுவதற்கோ வெளி வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கோ உரிமை இல்லாத காலகட்டத்திலே சினிமா நடிகைகள் தான் இப்படிப்பட்ட ஒரு புரட்சிகரமாக வெளியே வந்தவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் அவர்களுக்கு மக்களின் பார்வை சரியாக இல்லை. சினிமா நடிகைகள் மீது மோகம் இருந்த அளவிற்கு மரியாதை குறைவாகவே இருந்தது. ஆனால் காலப்போக்கிலே நடிகைகள் தங்கள் திறமையை வளர்த்து ஆணித்தரமாக அன்றைய காலகட்டத்திலே பானுமதி அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களெல்லாம் ஆண்களுக்கு சற்றும் சளைக்காமல் சரிசமமாக தங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை நேரடியாக தீர்வு கண்டவர்கள். அவர்கள் யாருக்கும் பயந்ததில்லை. அதனால்தான் அவர்கள் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தார்கள். ஆனால் அதேபோல் அனைத்து சினிமா துறையிலும் இப்படிப்பட்ட தாக்குதல்கள் உண்டு. பொதுவாக மக்களுக்கே சினிமா பற்றி பேசும்போது நடிகைகள் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை அறிந்து கொள்வதற்கு ரொம்ப ஆர்வம் காட்டுவது நமது வாடிக்கையாக இருக்கிறது. ஒரு நடிகை என்றால் அவர் எப்படிப்பட்டவர், அவர் எங்கு இருக்கிறார், அவர் வீடு எப்படி இருக்கிறது, அவர் யாரோடு வாழ்கிறார், யாரோடு போகிறார் என்று தெரிந்து கொள்வதிலே மக்களுக்கு இருக்க ஆர்வத்தை அன்றைய காலகட்டங்களிலே கிசு என்று எழுதப்பட்டது. அதை தமிழ் தெரிந்த நடிகைகளுக்கு அது பாதிப்பை உருவாக்கியது. தமிழ் தெரியாத நடிகைகளுக்கு கவனத்திற்கே வராமலே போய்விட்டது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மீடியாக்கள், யூடியூப், சமூக ஊடகங்கள் வழியாக உடனடியாக அவதூறுகளும் உண்மையும் பல்வேறு தரப்பட்ட வகையிலே பரவி அவர்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஆளாக்கிறது. ஒரு பாதிப்பு ஏற்படும் போது அதை எப்படி எதிர்கொள்வது என்பது நடிகைகளுக்கு சரியான புரிதலும் வழிகாட்டுதலும் இல்லை. சினிமா சங்கங்கள் நடிகைகளுக்கென்று ஒரு பாதுகாப்பான அமைப்பை உருவாக்கி அவர்களுக்கு பலப்பட்ட வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். அதில் வழக்கறிஞர், மனநல மருத்துவர், இப்படி பல்வேறு தரப்பினரை கொண்டு ஓய்வு பெற்ற நீதிபதி இப்படியெல்லாம் மற்றும் ஒரு குழு அமைத்து அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் தங்கள் பிரச்சனையை தைரியமாக சொல்ல முன் வருவார்கள். இந்த மீட்டு போன்றவைகளெல்லாம் சரியான முறையில் செயல்பட்டதா என்றால், பெரிய தாக்கம் ஏற்பட்டதா என்றால் தமிழ்நாட்டிலே அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. ஆனால் இந்த ஹேமா கமிட்டி அறிக்கை மிகப்பெரிய தாக்கத்தை கேரளா சினிமாவில் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த கேரளா சினிமாவில் ஏற்படுத்திய தாக்கம் அனைத்து சினிமா துறைகளும் நிச்சயமாக எதிரொலிக்கும். ஆளாளுக்கு பேச துணிவார்கள். ஆனால் இப்படி நடிகைகளுக்கு இனிமேல் பிரச்சனை வரக்கூடாது என்றால் அவர்களுக்கு ஒரு அமைப்பு வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். அதேபோல் அன்றைய காலகட்டத்திலே யாரும் பொது மக்களுக்கு பொதுநலத்திற்கு ஏதாவது வந்துவிடுமோ, தனக்கு பேர் கெட்டுவிடுமோ என்று பயந்து வெளியே சொல்ல மாட்டார்கள். ஆனால் இன்று அப்படி அல்ல. அனைவரும் பிரச்சனைகளை துணிந்து சொல்லக்கூடிய பக்கம் வந்துவிட்டார்கள். இன்றைக்கு காலகட்டம் போல் அன்றைய காலகட்டம் இல்லை. ஆனால் அன்றைய காலகட்டத்திலே மியூச்சுவலாக செய்யக்கூடிய விஷயங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தாக்குதலுக்கு உள்ளாவது தடுக்கப்பட வேண்டும். நடிகைகள் பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். நடிகைகளும் மனிதர்களே, அவர்களும் மனுஷி தான். அவரை போகப் பொருளாக பார்க்காமல் நடிகையாக பார்க்க வேண்டும். அவர்களை ஒரு மனிதனாக பார்க்க வேண்டும். அவர்களை மதிக்க வேண்டும். இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் நடக்காத வண்ணம், அவர்கள் பிரச்சனைகள் வராத வண்ணம் அமைப்பை உருவாக்கி பாதுகாக்கப்பட வேண்டும். அப்போதுதான் சினிமா நன்றாக இருக்கும். அனைத்து வகையான சினிமா துறை உயர வேண்டும் என்றால் நடிகர்களும் தயாரிப்பாளர்களும் அனைவருமே சமூக நோக்கோடு, ஒரு உயர்ந்த சிந்தனையோடு, நல்ல மனநிலையோடு
ஒத்துழைக்க வேண்டும், சினிமாவும் வாழ வேண்டும். அப்போதுதான் மிகப்பெரிய சினிமா உலகம் தழைத்து ஓங்கும், மக்களுக்கும் ஒரு பொழுதுபோக்கு அம்சம் நிறைந்திருக்கும். அதனால் நடிகைகள், பாதிக்கப்பட்ட நடிகைகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். இனிமேல் யாருக்கும் இப்படி நடக்காமல் வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.